பிரச்சனை இல்லையா? இப்படியே கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான். அப்படியே யாராவது இருந்தாலும் எவனை கொண்டு போய் முன்னாள் இருக்கிறா இப்படி போட்டவங்க கூட குடும்பம் நடத்துறோமா? இந்த நரக வேதனைக்கு செத்து சொத்து போயிடலான்னு கிணத்துலயோ குளத்துலயோ விழுந்து உயிரை விட்டுருவான். மகாராணியை கட்டிக்க போற மூஞ்சி மோர கட்டி மணி இன்னைக்கு மாம்சம் ஒரு முடிவோட தான் இருக்கிறார் போல இருக்குது. அக்கா கிட்டையும் சரண்டா கிட்டையும் சரியா மல்ல கட்டிட்டு இருக்கிறாரு. அவங்கதான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் அவங்க பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு பதில் சொல்லிட்டு இருக்கீங்களாப்பா. விடுங்கப்பா. என் குழந்தைய ஒரு அறிவு குழந்தைதான். சொல்ல வேண்டியதை கரெக்டா சொல்லிட்டேன். நீயும் அறிவு குழந்தைதான். தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டா கோபமா வருது. அதான் ஆசை இருக்கு தாசல் பண்ண அதிர்ஷ்டம் இருக்கு கழுத மேய்க்கன்னு சொல்லுவாங்க. இங்க கழுத மேய்க்கவே அதிர்ஷ்டம் இல்ல. ஆசையை பார்த்தல பேசிட்டோம், நல்லா பேசிட்டோம். உங்க முன்னாடி நான் நல்லா வாழ்ந்து காட்டல. என் பேர் சரவணனே கிடையாது. நல்ல பேரை சீக்கிரமா செலக்ட் பண்ணி வச்சுக்க. ஏன்னா நீ வாழ போறதும் இல்ல, என் முன்னாள் இதை காட்ட போறதும் இல்ல. பெத்த பிள்ளைய இவ்வளவு இழக்காம நினைச்சிட்டீங்கல்ல? இப்ப நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. என் பிள்ளைக்குன்னே பிறந்து வளர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த மகாராணியே அவளே என் பிள்ளைய தேடி வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்குவா. அவளுக்கும் என் மகனுக்கும் இந்த ஊரே ஆச்சரியப்படுற அளவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். நீங்க எல்லாரும் அதை பார்க்க தானே போறீங்க. பண்ணி வையே, தாராளமா பண்ணி வையே. இப்படி ஒரு கேடு கெட்டவனை கல்யாணம் பண்ணிக்க எந்த புத்தி கெட்டவன் ரெடியா இருக்கா நானும் பார்க்கணும் இல்ல. அப்படி மட்டும் ஒண்ணு நடந்துச்சுன்னா நானே இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். அப்படி ஒரு சந்தர்ப்பம் என் வாழ்க்கையில வந்துடவே கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அந்த சாமியே இல்லைன்னு அர்த்தம். இதோட பிரச்சனையை முடிச்சிட்டீங்களே. நீ ஒண்ணு கவலைப்படாதுடா. சரியோ தப்போ உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அந்த மனுஷன் வாயாலேயே சொல்லிட்டாரு. அதுக்குண்டான ஏற்பாட்டை நான் பண்ணி இவங்க மூஞ்சில எல்லாம் சீக்கிரமே நான் கரிய பூசுறேன். நீ போமணி. அப்ப சின்னவனுக்கு இந்த வருஷம் தலை தீபாவளி கால் தீபாவளி கிடையாதா? தனியா உட்கார்ந்து சும்மா மனசுல இருக்க விஷயத்த மாமாட்ட சொல்லாம மறைக்கிறல்ல. இல்லைன்னா நம்ம வருத்தம் வேதனை எல்லாம் நம்ம ஒரே போடுறோம். இவங்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம், இவனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உன் மனசுக்குள்ளேயே போட்டு மறைச்சு வச்சிருக்கல. ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உங்களை அப்படியெல்லாம் நினைப்பேனா? வேதனையும் உங்ககிட்ட சொன்னா உங்களையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். அந்த வேதனையெல்லாம் உனக்குள்ளேயே போட்டு மறைச்சு வச்சிருக்கீங்க. இல்ல நீ ஒரு மனசுக்குள்ள வேதனைப்பட்டு என்னால தாய்க்க முடியாது தெரியாது. உங்களால தாங்கிக்க முடியுமா எனக்கு தெரியும். என்ன பண்றது புரிய வைக்கிறதா கண்ண வாழ்க்கை. நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரியே மனைவி நல்ல புருஷன் கிடைக்கிறதும் அந்த சாமி கொடுத்த நல்ல மாமனார்
இப்படி எல்லா ஊரையும் கிடைக்கிறதும் அந்த சாமி கொடுத்தனால என் வாழ்க்கையில அந்த சாமி சரி பண்ணிடுச்சு. என் விஷயத்துல என் பொண்டாட்டி, என் மூத்த புள்ள, இது ரெண்டுமே எனக்கு சாமி கொடுத்த சாமி. அதே மாதிரி உனக்கு உங்க அப்பா உங்க மாமியா கிடைச்சது உனக்கு அந்த சாமி கொடுத்த சாமி. இந்த சாமிக்கெல்லாம் அவளை மாற்ற முடியாது. அந்த சாமியே கொடுத்த விஷயத்துல